ஆக்சுவலி குடீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஜாமாவுடைய ஃபைனல் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் இதுதான். சரி வாங்க இப்போ நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாமா? எபிசோட் ஸ்டார்டிங்லேயே மீடியாக்காரங்க எல்லாம் ஆர்ஃபனேஜ்க்கு போயிட்டு குழந்தைங்கள்ட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற மேடம் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்ல ஹீரோயின் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு கோவம் அதிகமாகுது. நம்ம ஹீரோ பிடிச்சி செம்மையா திட்டி விட்டுறாங்க. நீ மட்டும் என்ன பர்த்டே செலிப்ரேட் பண்ண கூட்டிட்டு போலன்னா பாவம் அந்த பசங்களும் அங்க கொடூரத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. மீடியாக்காரங்களாம் சும்மா கிடையாது, ஏதோ நம்ம வந்துட்டு சமாளிச்சிடும், ஆனா பசங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுட்டு ஹீரோ என் கண்ணு முன்னாடி இருக்காது இங்க வந்து போன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் வீட்டை விட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் அச்சிச்சோ என்னடா இது தேவையில்லாம அவன் மேல கோவப்பட்டுட்டோமோ, பட் இருந்தாலும் பரவாயில்ல அவன் தானே நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ண கூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயின் மனசுல யோசிச்சுக்கிட்டே இருக்கல. அங்கங்க பாக்குறப்பெல்லாம் நம்ம ஹீரோடைய நினைப்பாவே இருக்கு ஹீரோயினுக்கு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ டைகரோட வீட்டுக்கே போயிடுறான். டைகர் டே மச்சி இந்த மாதிரி நேரத்துல ஹீரோயினை நீ விட்டுட்டு வந்துடக்கூடாதுடா, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது வந்துட போகுதுன்னு சொல்ல ஹீரோவும் எனக்கு புரியுதுடான்னு சொல்ல இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணது யாரு? அந்த அண்ணன்காரனோட ஒய்ஃப் தானே. சோ அவளை பிடிச்சி அண்ணன்காரன் திட்டிட்டு இருக்கான். ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, ஏன் அந்த பொண்ணுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, அந்த பொண்ணை ஒழுங்காவே வாழ விட மாட்டியா அப்படின்னு சொல்ல உனக்கு என்ன அந்த பொண்ணு மேல அவ்வளோ அக்கறைன்னு கேட்க அவர் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை மீடியாக்காரங்க துரத்திக்கிட்டே இருக்கா. எப்படியோ வந்துட்டு இந்த விஷயம் அண்ணன்காரனுக்கு தெரிஞ்சதுனால ஹீரோயினை வந்து அவர் தான் அப்பப்ப காப்பாத்துறாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து. இப்போ வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹீரோ வந்ததுனால இந்த மேலதிகாரியுடைய பொண்ணு ஹீரோ கிட்ட என்னங்க வெளியே கூட்டிட்டு போறியான்னு கேட்க ஹீரோவும் சரி ஓகே ரொம்ப நாள் கழிச்சு இவளும் கூப்பிடறாளேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சரி வான்னு சொல்லிட்டு ஷாப்பிங்க்கு கூட்டு போவ ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங்காக போறாங்க. அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தானே நம்ம மேலதிகாரியுடைய பொண்ணும் ஹீரோவும் இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் செம்மையா ஜெலஸ் ஆகுறாங்க. அடா பாவி என் வீட்டுல இருந்து வந்த உடனே ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க ஹீரோயினை நம்ம சார்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டு நான் இங்கதான் இருக்கேன் நீ ஜெலஸ் ஆகுறது நல்லா தெரியுதுன்னு சொல்ல ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. டே சார்லி நீ என்னடா இங்க பண்றேன்னு கேட்க நீ என்ன இங்க பண்ற, மீடியாக்காரங்க உன்னை துரத்துறாங்க, அண்ணன்காரன் உன்னை கூட்டிட்டு போனா அதனால தான் கூட்டிட்டு போறதுக்காக நான் வந்தேன்னு சொல்ல ஹீரோயின் சார்லி கூட போயிடுறாங்க. பட் என்னதான் அதனால ஹீரோவுக்கு கஷ்டமாவே இருக்கு. அங்க ஹீரோயினுக்கு டெய்லியும் பிரச்சனை வருமே, என்ன பண்றது, நைட் ஆனா அவ வேற பயப்படுவாளேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய மனசு அலைப்பாயுதுகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயினை பத்தி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சார்லி ஹீரோயின் கிட்ட பேசாம ஹீரோ கிட்ட சாரி தான் சொல்லாமான்னு சொல்ல ஹீரோயின் இல்ல என்னாலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு சார்லி கூட பேசிக்கிட்டே வண்டியில போயிட்டே இருக்காங்களா யாரோ ஹீரோயினை அட்டாக் பண்றாங்க. ஆனா நல்ல வேளை நம்ம சார்லி வந்து பாத்தீங்கன்னா காரை செம்ம ஸ்பீடா ஓட்டிட்டு போயிட்டு எப்படியோ வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஆனா அந்த பயம் மட்டும் நம்ம சார்லிக்கும் போல ஹீரோயினுக்கும் போல உடனே எடுத்தேன் பாரு போன்னு சொல்லிட்டு சார்லி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணிடுறான். கால் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்ல நம்ம ஹீரோ என்ன சொல்றான், ஃபர்ஸ்ட் உங்க மேடத்தை சாரி கேட்க சொல்ல அப்புறமா நான் வரேன்னு சொல்றான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு. என்னடா அது போலாமா வேணாமான்னு யோசிக்க இன்னொரு பக்கம் நைட் ஆகுது. ஹீரோயின் எப்பயுமே பயந்துட்டு இருக்கவங்க, ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோ பக்கத்துல இல்லாததுனால ஹீரோ பத்தி யோசனைகளே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு இருக்கு. சின்ன வயசுல ஹீரோவும் வந்துட்டு அந்த ஆர்ஃபனேஜ்ல விளையாடி இருப்பாங்க இல்லையா, அதை பத்தி ரெண்டு பேருமே யோசிச்சுக்கிட்டு ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினால முடியல. நைட்டோட நைட்டா போயிட்டு ஹீரோ கிட்ட சாரி சொல்லிடலாம் வீடு வரைக்கும் வராங்க. பட் இருந்தாலும் அவங்களுடைய ஈகோவும் திமிர்த்தனமும் லைட்டா தடுக்குது. இதனாலே நிறைய பேருடைய ரிலேஷன்ஷிப் கட் ஆகுதுப்பா எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சீரியஸா நம்ம ஒருத்தவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைப்போம், பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உள்ளுணர்வு மன்னிப்பு கேட்க விடாது. அந்த மாதிரி நான் நிறைய பேரை இழந்திருக்கேன். ஆனா நீங்க அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு குட்டி அட்வைஸ், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க தப்பா இருந்துச்சுன்னா. சோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சாரி கேட்காம போவ அப்ப யாரோ ஒருத்தவங்க கார்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்து நம்ம ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய அக்கா இறந்தாங்க தெரியுமா, அதே ஏரியில நம்ம ஹீரோயினை முக்கி எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது தண்ணினா ரொம்ப பயம் இல்லையா, அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோயினுடைய அக்காவுடைய ஆத்மா வந்து கரெக்டா நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுது. ஆனா ஹீரோயின் மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க. இப்ப அந்த பக்கமா வந்த யாரோ ஒருத்தவன் ஹீரோயினை பார்த்தா அவ்வளவுதான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கான். ஹீரோயின் எந்திரிச்சோன்னே என்னாச்சு உனக்கு, எப்படி நீ அந்த இடத்துக்கு போனேன்னு கேட்க ஹீரோயின் இல்ல நான் சும்மா தான் அங்க போனேன்னு சொல்ல. ஆனா ஹீரோக்கு தெரியும், பிகாஸ் ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு ரிட்டர்ன் போனதை ஹீரோ மெத்தையில இருந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு. சோ இப்ப டைகரும் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்க ஹீரோயின் எவனோ ஒருத்தவன் தான் இந்த மாதிரி பண்ணான்னு சொல்ல. இப்ப சார்லி ஹீரோ கிட்ட தயவு செஞ்சு உன் கூடவே இருந்துறேன்ப்பா, இந்த மாதிரி எப்படியா இருந்தாலும் உன்னதான் தேடி வந்திருப்பா, அதனாலதான் பிரச்சனையில மாட்டிருக்கான்னு சொல்ல ஹீரோ என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் மாட்டுக்கு போயிட ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. இவ்வளோ ஆயிடுச்சு ஆனா இன்னும் என் கூட இருக்க மாட்டேன்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கடுப்பாவ டிஸ்சார்ஜ் ஆகி நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா ஹீரோ அங்கதான் இருக்கான். ஹீரோயின் கேக்குறாங்க நீ ஏடா வீட்டுக்கு வந்த, நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளவு வீராப்பா போனல்லன்னு கேட்க ஹீரோ வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா என்ன பண்றது பாசம் வச்சு தொலைச்சிட்டேன்னு சொல்ல இந்த சீன் செம சூப்பரா இருக்கும். அடுத்த கட்டத்துல நம்ம டைகரும் மேலதிகாரோட பொண்ணு வெளியே சாப்பிடறதுக்காக போறாங்க. அந்த பொண்ணுடைய கண்ணுல என்னமோ ஒண்ணு பட்டுருச்சு போல இருக்கு. டைகர் அதை எடுக்கிறதுக்காக போறாம பாருங்க. ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆகுறாங்க. ரெண்டு பேருடைய மனசுக்குள்ளவும் நம்ம ஹீரோ ஹீரோயின் மாதிரி லவ்வும் ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனா ரெண்டு பேருமே பார்வையால அதை வெளியே காமிச்சுக்கிறாங்க, ஆனா வாயால எதுவும் சொல்லிக்கவே இல்லை. அப்ப ஹீரோயின் காலைல எந்திரிச்சா வேற ஒரு இடத்துல இருக்காங்க. என்னடா இது நம்ம வேற ஒரு இடத்துல இருக்கோமேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஹீரோயின் கத்த கரெக்டா ஹீரோ வந்ததான். ஹீரோ தான் இங்க கூட்டு வந்திருப்பான். பிகாஸ் என்ன நம்ம ஹீரோயினை நிறைய பேர் அட்டாக் பண்றாங்க. பிளஸ் அது மட்டும்
அதுவும் இல்லாம ஹீரோயினுடைய ரூமர்ஸ் வேலை இதாயிட்டு இருக்கு இல்லையா, அதனால ஹீரோ தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து ஒரு மூங்கில் வீட்டுல வந்துட்டு ஹீரோயினை தங்க வச்சிருக்கான். சோ இது ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்க ஒரு வீடு போல இருக்கு. அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு ரெண்டு பேருமே ஜாலியா இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் குளிக்க போகணும்னு சொல்ல நம்ம ஹீரோ இவ்வளவு பெரிய பாத்ரூம் இருக்கே போன்னு சொல்லிட்டு ஆத்த காமிக்கா, டே எனக்கு தண்ணி நான் பயம் உனக்கு தெரியாதாடா, ஏன்டா என்ன டார்ச்சர் பண்ற, அவ்வளவு பெரிய வீட்டுல இருந்து என்ன எங்க கூட்டு வந்து டார்ச்சர் பண்றேன்னு சொல்ல ஹீரோ ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டு ஆத்துக்குள்ள விழுந்துடுறான். நம்ம ஹீரோயின் ஹீரோ இருக்கான்ற பயம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பயத்தோட வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே மனசுக்குள்ள பயத்தோட வச்சுக்கிட்டு வெளியே சந்தோஷமா நம்ம ஹீரோ கூட ஜாலியா அப்படியே தண்ணி எல்லாம் விளையாடிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டே செமையா மழை பெய்யுது. இவங்க இருக்கட்டும் ஒரு மூங்கில் இது தானே, சோ அங்கங்க தண்ணி ஒழுகுது. ஒரு இடத்துல மட்டும் தான் தண்ணி ஒழுவல. நம்ம ஹீரோ உட்காந்துருக்கான், அதே இடத்துல ஹீரோயினும் உட்காந்துருக்காங்க. காலைல விடிஞ்சுன்னு ஹீரோயின் நைட்டு ஃபுல்லா ஹீரோடைய காலையிலே படுத்துட்டு இருந்தாங்க போல இருக்கு. பாவம் நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோயின் பாக்குறாங்க, பயப்புல நம்ம மேல இம்புட்டு லவ் வச்சுட்டு வெளியே மட்டும் சொல்ல மாட்டேன்றாயா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கா. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வேற ஒரு பொண்ணு கூட ஊர் சுத்திட்டு இருக்கான். இதை சாங் பாத்தரா சாங்குக்கு செம்ம கோவம் வருது. ஆக்சுவலி அவன் பண்றதும் தப்பு மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இவன் அப்பப்ப வேற பொண்ணுங்க கூட ஊர் சுத்திட்டு இருக்கான். சாங் கடுப்பாய் எதுக்குடா இந்த மாதிரி வந்துட்டு பண்றேன்னு சொல்லி கேட்க, உனக்கு என்ன பிரச்சனை, நீ எப்ப பாரு என்னோட விஷயத்துல தலையிட்ட, உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்ல சாங்குக்கு மூக்குக்கு மேல கோவம் வருது. அப்படியே அங்க சீன் கட்டாங்க. சோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. என்னன்னா நம்ம சார்லிக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. சோ நம்ம ஹீரோவும் அப்படியே அர்ஜென்டா போறாங்க. பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா சார்லிக்கு பெருசா எதுவும் இல்ல, பட் ஆனா தலையில செம்ம அடிபட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் வேற ஒரு பேஷண்ட்டை வச்சுக்கிட்டு, ஐயோ சார்லி உனக்கு என்னாச்சுன்னு கத்திட்டு இருக்கா. சார்லி இதை பார்த்துட்டு ஏமா நான் நல்லா தான் இருக்கேன் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டேன். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இந்த கேஸை நம்ம ஹீரோ தான் எடுத்து பார்க்கறான். பிகாஸ் ஏன்னா ஹீரோயினுடைய காரை தான் சார்லி வெளியே எடுத்துட்டு வந்திருப்பான். ஸோ எப்படி ஆக்சிடென்ட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப ஏதோ ஒரு வண்டி தான் ஒன்று வந்து இடிச்சிருக்கு. ஆனா அது என்ன வண்டின்றதா நம்மளுக்கு தெரிய வரலன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஹீரோயினுக்கு இப்போ ஒரு கில்ட்டி ஆகுது, நம்ம வண்டி எடுத்துட்டு போயிட்டு சார்லிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி யோசிக்கா. இன்னொரு பக்கம் அந்த ரீனா பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கறா. என்னன்னு பார்த்தா அந்த டீனாவை காணும் போல இருக்கு. அதான் அந்த ஹிப்பு ஜடை போட்டிருப்பா இல்லையா, அவளை காணும். என்னன்னா லாஸ்டா அவ வந்து பாத்தீங்கன்னா அந்த தம்பிக்காரனை பார்க்க போறேன்னா அந்த ரீனா கிட்ட சொல்லிட்டு அவ கிளம்பியிருப்பான். ஏன்னா அவளுக்கு காசு தேவைப்பட்டுச்சு இல்லையா, அதனால தான். ஆனா இப்ப அவளை காணும்னு எல்லாரும் வந்துட்டு அந்த தம்பிக்கார மேலதான் டவுட் பண்றாங்க. சோ ஹீரோ ஹீரோயின் சொல்லிட்டு எல்லாருமே டவுட் பட இந்த விஷயம் போலீஸ் வரைக்குமே போகுது. சோ போலீஸ்காரங்களும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த பொண்ணுடைய போன்ல இருந்து ட்ராக்கிங் டிவைஸ் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு அந்த பொண்ணுடைய போன்ல ஏதோ லொகேஷன் ஆன்ல இருக்கும் போல இருக்கு. அதை போலீஸ்காரங்க கண்டுபிடிக்க இப்ப இந்த பொண்ணை போட்டு யாரோ ஒருத்தவங்க சம்மாடி அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு கதறிட்டு இருக்கா. இப்ப இவகிட்ட போன் இருக்கனையும் வந்துட்டு அந்த ஆப்போசிட்ல இருக்கவன் கண்டுபிடிச்சு அந்த பொண்ணுடைய போனை போட்டு உடைச்சிட்டு அங்கிருந்து கிளம்ப இந்த பொண்ணு தத்தி வந்து அவளுடைய போனை எடுக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மறுபடியும் அதே ஆள் வந்து நம்ம டீனாவை போட்டு சம்மடி அடிச்சிடறான் மண்டையிலே. அந்த பொண்ணுக்கு அப்படியே மண்டையில இருந்து செம்மையா ரத்தம் ஒழுகிட்டு இருக்கா. அந்த பொண்ணுடைய டெட் பாடியை எங்கேயோ கூட்டு போயிட்டு இருக்கான். டெட் பாடியா இல்ல உயிரோட இருக்காளான்னு தெரியல. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயினும் சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ராக்கிங் டிவைஸை ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க பாருங்க. திடீர்னு சிக்னல் லொகேஷன் கட் ஆயிடுது. ஆனா நம்ம ஹீரோயினுடைய அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, ஆவியா வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றாங்க. என் கூட வான்னு சொல்ல ஹீரோயினும் போனா ஹீரோயினுடைய அக்கா எந்த ஆத்துக்குள்ள இறந்தாங்களோ அதே ஆத்துக்கு பக்கத்துல தான் நம்ம டீனாவுடைய பாடியும் இருக்கு. அவ்வளவுதான், குத்துயிருமா கொலையுமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நல்ல வேலை கொஞ்சமா உயிர் இருக்கு போல இருக்கு. இப்ப ரீனா போயிட்டு டாக்டர் கிட்ட கேக்குறா, டாக்டர் என்னாச்சு டீனாவுக்கு சொல்லுங்கன்னு சொல்ல டாக்டர் என்ன சொல்றாரு, மண்டையிலே சம்மடி அடிச்சிருக்காங்கம்மா, இதனால அந்த பொண்ணு கோமாக்கு போயிடுச்சு. மேபி கோமால இருந்து ரிட்டர்ன் வந்துடலாம், அப்படி இல்லைன்னா லைஃப்ல அவங்க அவ அப்படியே கூட இருந்துடலாம்னு சொல்ல டீனாக்கு அப்படி கஷ்டமாயிட்டா. அவ தேம்பி அழுதுட்டு இருக்கா. இதுல நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா ஜெலஸ் ஆகுது. ஏன்னா ரீனா மயங்கி ஹீரோடைய ஷோல்டர்ல தான் படுத்துட்டு இருந்திருப்பா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அந்த டீனா பொண்ணை கடத்தி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டு சோ எல்லாமே இன்வெஸ்டிகேஷன்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோ அந்த கடத்தன இடம், அதுக்கப்புறமா அந்த டீனா பொண்ணுடைய போன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பாக்குறப்ப இப்பதான் ஒரு விஷயம் தெரியுது. அந்த கடத்தன ஆளு டீனாவுடைய போனை போட்டு உடைச்சா இல்லையா, அதுக்கப்புறமா நம்ம டீனா போனை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ சரி பண்ண. ஆனா ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் தான் போன் போயிருக்கும், அது அந்த சாங் பொண்ணுக்கு மட்டும் தான். ஆனா அந்த சாங் பொண்ணு கால் அட்டென்ட் பண்ணிருப்பா. ஆனா அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அந்த கடத்தன ஆள் வந்து நம்ம டீனாவுடைய மண்டையில அடிச்சு மர்கையா பண்ணிருப்பான். ஆனா வந்துட்டு இதுல என்ன விஷயம்னா, இந்த சாங் பொண்ணுக்கு போன் போயிருக்குன்னா சோ அப்ப ஏன் இவ வந்துட்டு சொல்லல, இவளை எல்லாருமே காணும் தேடிட்டு இருந்தப்ப இவ ஏன் வெளியே சொல்லலன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க இவளை இன்வெஸ்டிகேஷன் பண்ண. இவ என்ன சொல்றா, என்னோட போன் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே காணாம போயிடுச்சு, ஆனா நான் வந்துட்டு ஷூட்டிங் பிஸியில இருந்ததுனால நான் வந்துட்டு இதை வந்துட்டு வெளியே சொல்லலாம், பிளஸ் நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அது கேஸ் எதுவும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இவ விஷயத்த சமாளிச்சிடுறா. ஆனா எனக்கு என்னமோ இவ மேலதான் லைட்டா டவுட் இருக்கிற மாதிரி எனக்கும் தெரியுது. ஹீரோக்கும் அப்படிதான் லைட்டா டவுட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த தம்பிக்காரனுடைய அந்த அடியாலை வச்சு அவனையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அவன் ஆனா சீரியஸாவே வந்து பாத்தீங்கன்னா அவன் அன்னைக்கு வெளியூர்ல இருந்தான் போல இருக்கு. அவன் அதுக்கான ப்ரூஃப்லாம் காமிக்க இப்ப போலீஸ்காரங்களையும் பயப்படுறாங்க. என்னடா இது புதுசா இருக்கே, ஆக்சுவலி தம்பிக்காரனும் பண்ணல, அப்ப வந்துட்டு யார் இந்த விஷயத்த பண்ணிருப்பா, யார் அந்த டீனா பொண்ண மண்டையில போட்டு இப்படி அடி அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டவுட் வர. இதோட இந்த பார்ட் முடியுது. லாஸ்ட் பார்ட்
பார்ட்ல நம்ம யாருமே எதிர்பார்க்காத செம்ம ட்விஸ்ட் இருக்குது, அதுவும் 2 ட்விஸ்ட் இருக்குது. அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you.